நம்ம இந்தியாலேயே ஒரு யங்கஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் இவர் தான். இவர் பேர் மித்லேஷ் மஞ்சி, பீகார் ஜமுய் மாவட்டத்தை சேர்ந்தவர். அட என்னங்க சொல்றீங்க, எப்படிங்க 18 வயசுல ஐபிஎஸ் ஆனாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவர் எப்படி ஆனாருன்றதை நான் இப்ப சொல்றேன். தம்பியோட ஏரியால மனோஜ் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கேன். அவன் பெரிய ஃப்ராடுக்கார. தம்பி தனக்கு போலீஸ் வேலை வேணும் அப்படின்றதுக்காண்டி அவர் அணுகி இருக்கா. அந்த ஆளும் நீ ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட உன்னை போலீஸ் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்ட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட யூனிஃபார்மும் ஒரு பொம்மை பிஸ்டலும் கொடுத்துருக்கா. ஆனா பாவம் இந்த தம்பிக்கு நம்ம எந்த கிரேடு போலீஸ் ஆபீசரோட யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்னு கூட தெரியாம அந்த பிஸ்டலையும் வாங்கிட்டு ஊருக்குள்ள போய் நான் போலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு ஊருக்குள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு சுத்தி தெரிஞ்சிருக்காப்ல. அந்த ஊருக்காரங்க உசாராயிட்டு இவன் 10வது தாண்டல எப்படி ஐபிஎஸ் ஆன, போலீஸுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தகவல் அறிஞ்சு வந்த சிக்கந்தரா போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப இவர் சொல்லியிருக்காப்ல நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படி. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதுக்கு அப்புறமும் தன்னை ஒரு போலீஸாவே நினைச்சுக்கிட்டு இருந்த தம்பியை போலீஸாவே வரவேற்ற போலீஸ். அந்த போலீஸ்காரர் அந்த தம்பியை எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க. கமிங் சார். ஐ